Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. இந்த hamster converter distribution ongoingல இருக்குது. Binance exchange ரிசீவ் ஆயிட்டு என்னுடைய Binance own exchange அந்த unlocked ன்னு சொல்லப்பட்டிருந்த ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. கொஞ்சம் வெஸ்டிங்கில் இருக்குது. உங்களுக்கும் ரிசீவ் ஆயிருக்கு. உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். வேறு அக்கௌண்ட்டில் பைபிட்டுக்கு இன்னும் மதமாக தெரியல. அப்படி செக் பண்ணி பார்த்துக்கொள்ள நாளைக்கு லிஸ்டிங் அந்த நேரம் நாங்கள் செல் பண்ணிக்கொள்ளலாம். என்ன மாதிரி ப்ரைஸுக்குன்னு வரப்புன்னு தெரியல. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த லிஸ்டிங் ப்ரைஸ். அதோட இந்த OEX அப்டேட் ஒன்று வந்திருக்குது. OEX TG இன்னைக்கு நடக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. டோக்கன் ஜென்ரேஷன் ஈவென்ட் நடக்க போகிறதாக சொல்லியிருந்தாங்க. அதோடைய லிஸ்டிங் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்குள்ள நடக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது, எதிர்பார்க்கப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த OpenX ஆப்போட இது அதில் அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தது. சில பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ண எல்லாம் இருந்தது, இன்ஸ்டால் பண்ண எல்லாம் இருந்தது. அப்படி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தவர்களுக்கு உங்களுடைய கோயின்ஸ் லொஸ்டான மாதிரி காட்டும், 0ல் காட்டி கொண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த வீடியோஸ் அடிப்படையில் சொல்கிறேன். நான் இன்னும் அப்டேட் பண்ணலை, எனக்கு கோயின் ஷோ ஆகுது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு இன்றைக்கு டிஜி நடக்க போது. லிஸ்டிங் நேரம் வெயிட் பண்ணிக்கொள்ளும். அதோட இந்த மீம் ஃபைட் வந்து அப்டேட் வந்திருக்கு. மீம் ஃபைட் அந்த ட்ரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண வேணாம், ஏன்னா அது ஆப்ஷனல். அதோட புதுசாக ஒரு ஸ்பின் கேம் ஒன்று வந்திருக்கு. அந்த ஸ்பின் கேமை நாங்கள் ப்ளே பண்ணுறது மூலமாக எங்களுக்கு எத்தீரியம் கோயின் 25,000 சம்திங் 25,000 2,500 எத்தீரியமாக ஷேர் பண்ண போகிறாங்க அதில் இருக்கிற வின்னர்ஸுக்கு. ஸோ இப்போ டைமிங் ஓடிக்கொண்டு 23 ஹவர்ஸ் ஓடிக்கொண்டு இருக்குது. இதுக்கு முதல் வந்த செஷன் முடிஞ்சுது. இப்போ இந்த இதில் 23 மணி நேரத்துக்கு பிறகு இன்னொரு ஸ்பின் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்பின் ஆப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்பின் அவைலபிளாக இருந்தால் அதில் அந்த 0x6 சொல்லியிருக்கு தான், 6 இருக்கிறது 0 அப்படி உங்களுக்கு 6x6 சொல்லி காட்டும். உங்களுக்கு 6 இது இருக்குன்னு சொல்லி காட்டும்னு நினைக்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்பின் ஆப்ஷனை கொடுத்து உங்களுக்கு சில நேரத்தில் லக் இருந்தால், இது லக் பேஸ் தான், எல்லாருக்கும் கிடைக்கும் அவசியம் இல்லை, எல்லாரும் கிடைக்காது. ஸோ லக் பேஸஸ் உங்களோட லக்கை செக் பண்ணி பார்க்கணும்னா அதில் போய்ட்டு ஸ்பின் ஆப்ஷன் இருந்தால் அதை கொடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு ஷோவாக இல்லை, எனக்கு 23 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கு. அது முடிஞ்ச பிறகு எனக்கு ஸ்பின் ஆப்ஷன் அவைலபிளாக வரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். எத்தீரியத்தை ஷேர் பண்ண போகிறாங்க. ஒரு கொஞ்சம் இதுகளை 29,411 USDT இந்த கிவ்வே 29,000 30,000 USDT ப்ரைஸ் வரும். அதோட பெருமதி, அந்த எத்தீரியத்தோட பெருமதி வரும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மீம் ஃபைலில் எனிமீஸை கில் பண்ணி உங்களுடைய லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அவங்களுடைய லிஸ்டிங் சொல்லி ஒஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து பார்ப்போம். அதோட நேற்று ஒரு மைனிங் ஏர்ட்ரோப் மைனிங் போட் நல்ல வயலில் போய்க்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோட் பிக்சல்னு சொல்லப்படுற ஏர்ட்ரோப். அதோட யூசர்ஸ் பாருங்கள் 1.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க நேற்று மட்டுமே அவங்கள்ட்ட இருந்து. அதோட நோட் காயின் சப்போர்ட் பண்ணுற நோட் கோயினுடைய ஓன் ப்ராஜெக்ட், நோட் கோயின் இல்லை, டெலிகிராம் ஆப்புடைய டோன் பிளாக் செயினுடைய 3வது ப்ராஜெக்ட். முதலாவது நோட் கோயின் வந்து எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தந்தது. $700 எடுத்திருந்தோம். அதோட டோக்ஸ் நல்ல கம்யூனிட்டி, மினிமம் $100 கூட தான் எல்லாருமே ப்ராஃபிட் எடுத்திருப்போம். இப்போ அவங்களுடைய 3வது ப்ராஜெக்டான நோட் பிக்சல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருமே மிஸ் பண்ண வேணாம், எல்லாருமே கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தோடனே உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டார்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி மேலே வந்து இருக்கிற அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஓப்பன் அப் ஆப்ஷன் வரும். அதில் ஓப்பன் அப் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஓகே இருக்குது. நேற்று கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது. அதில் போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னு சொன்னால், இதில் இருக்கிறத ஐயோ ஜூம் டெப் பெயின்னு சொல்லியிருக்கு தானே. நீங்கள் என்ன செய்யணும், அதில் இருக்கிற அந்த ஸ்க்ரீன் அப்படியே ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி போட்டு அதில் ஏதாவது ஒரு இடத்துல டெப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டெப் பண்ணி போட்டு கீழே பெயிண்ட்னு சொல்லி ஆப்ஷன் வந்திருக்கு. எனக்கு 6 தடவை பெயிண்ட்டை டச் பண்ணணும். டச் பண்ணி எனக்கு மேலே பாயிண்ட்ஸ் 2.5 வரை மேலே இருக்கிற மெயின் பேலன்ஸோட ஆட் ஆகி கொண்டிருக்கும். இதுதான் ப்ரோசஸ். இது ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்காகவும் ரீகவர் ஆகும். இந்த எனர்ஜி நோ எனர்ஜின்னு இருக்குது தானே, அந்த நோ எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே அந்த லைன் அப்படியே ஃபில் ஆகி திருப்பி 6 டைம் எனக்கு அவைலபிளில் வரும். உங்களுக்கும் அப்படி தான் வரும். அவைலபிள் வந்த பிறகு திருப்பி நீங்கள் டெப் பண்ணி ஜூம் பண்ணி இதே ப்ரோசஸை செஞ்சு கொள்ளும். ரெகுலர் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட இன்வைட் போனஸும் இருக்குது. ஒரு ஆளை நாங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக 8 PX டோக்கன், இதில் தரப்படுற டோக்கன்ற பேர் PXன்னு சொல்லப்படுற டோக்கன், பிக்சல் டோக்கன் 8 கிடைக்கும். அதோட ப்ரீமியம் யூஸர் இன்வைட் பண்ணிங்களா 64 PX டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ முடிந்தளவு இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெஃபரல்ஸ் மஸ்ட் இல்லை, ஆனால் முடிந்தளவு இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஃப்ரெண்ட்ஸ் டோக்கனுக்குள்ள வந்து லிங்க் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட அந்த இருக்கிற மேலே டோக்கன் அமௌண்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுடைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. சில டாஸ்க்கள் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, நோட் காயின் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுறது, இவங்களுடைய கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுறது, ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுறது, செக்இன் பண்ணுறது, பிளாட்டினம் லீக், சில்வர் லீக் எல்லாம் இருக்குது. நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்களா, அந்த 1000 பாயிண்ட்ஸ் நீங்கள் தாண்டிட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு சில்வர் லீக், கோல்டு லீக்லாம் நீங்கள் அன்லாக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதோட ப்ரௌசர், நோட் பிக்சல் அது இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மூலமாக உங்களுக்கு சில 128 பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெயின் பேலன்ஸில் ஆட் ஆகும். இந்த கம்யூனிட்டி, இந்த 3-4 கம்யூனிட்டிஸ் இருக்குது தானே,
எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னலாம் அவைலபிள் இருக்கோ எல்லா இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த ஸ்குவாட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஸ்குவாட் ஆப்ஷன் இன்னும் அவைலபிளில் வரல. அதோட பூஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் பூஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய பெயின் ரிவார்ட் அதுக்கு உங்களோட கோயின்ஸை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஒரு 300 கோயின்ஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரீசார்ஜிங் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்கு, எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, பெயின் ரிவார்ட்னு சொல்லியிருக்கு. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கோயின் பேலன்ஸையும் கொஞ்சம் சேவிங்கில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையுமே நாங்கள் லொஸ்ட் ஆகி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு மற்றபடி கோயின்ஸை எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் ஆப்ஷன் எங்களுக்கு தேவையில்லை. என்றால் நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும், பை பண்ணணும், எங்களுடைய காசை கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வெயிட் பண்ணிடுங்க. இதில் ஜூம் பண்ணி இடைக்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா அல்லது 15 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து அதை ஜூம் பண்ணுறது, ஜஸ்ட் ஸ்டெப் பண்ணுறது, அதை பெயிண்ட் ஆப்ஷன் அவைலபிள் இருந்தால் பெயிண்ட் பண்ணுறது, பூஸ்ட் ஆப்ஷன் இருந்தால் பூஸ்ட் பண்ணுறது. கிளைம் இன் 1 மினிட்னு சொல்லி இதில் ஓடிக்கொண்டிருக்கு. அதில் பாருங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாம் காட்டும். நாங்கள் இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ நாங்கள் இழந்திருக்கோம். நான் இப்போ லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்து இதெல்லாம் அதில் மைனஸில் காட்டிக்கொண்டிருக்குது. TNT இதுகளுக்குலாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எங்களோட மேஜர் ஸ்டாரை வச்சு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அதோட ரிவார்ட் ஃபார் பேனிங் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஈச் பிக்சல் யூ கால் மைனஸ் 0.1 பிக்சல் per day. அதோட PX must be claimed every 8 hours or மைனிங் ஸ்டாப்ஸ். நீங்கள் 8 மணித்தியாலத்துக்கு குறைந்தது 8 மணித்தியாலத்துக்கு நீங்கள் கிளைம் பண்ணாவிட்டால் உங்களுடைய மைனிங் ஸ்டாப் ஆயிரும். மைனிங் ஒர்க் ஆகாது, ஓட்ட மைனிங்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் 8 மணித்தியாலத்துக்கு வாங்க, 1 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தடவையாவது செக்இன் பண்ணி பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு வரும். சில நேரத்தில் இது 1:1 ரேஷியோவில் வரலாம், 1000:1 ரேஷியோவில் வரலாம், 1000:1 ரேஷியோவில் வரலாம். அப்படி எங்களுக்கு தெரியாது என்ன ரேஷியோவில் அவங்க தர போகிறாங்கன்னு சொல்லி. ஸோ மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண முடியுமோ, எவ்வளோ இந்த டாஸ்க்கில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இப்போ இன்னும் டெய்லி செக்இன் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் வரையில்லை. இந்த டாஸ்க்குகளுக்குள்ளே கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இது வரைக்கும் வந்துருக்குது. டெய்லி செக்இன் பண்ணுற ஆப்ஷன் வரல. அதோட இதில் லீக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் கோயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக லீக்ஸ்கள் மாறிக்கொண்டிருக்கும். டைமண்ட் லீக், சில்வர் லீக், கோல்ட் லீக், பிளாட்டினம் லீக் எல்லாம் இருக்குது. ஸோ முடிந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய பிக்சலை. சின்ன வேலைகள் தான். நோட்கோயினுக்கும் எங்களுக்கு பெரிய வேலையில் நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை, நான் உட்பட. நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது நோட்கோயின் ஜஸ்ட் ஸ்டெப் பண்ணுறது. அப்புறம் டோக்ஸ் கோயின் டெய்லி செக்இன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு ஒரு $100-130 எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது. அதோட உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுடைய ப்ரொஃபைலில் எத்தனை இதை நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேர் இன்வைட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை அச்சீவ்மெண்ட், என்ன ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். மிக முக்கியம், நிறைய மைனிங் ஆப்ஸ்கள் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. ஒரு 100-150 மைனிங் ஆப்ஸ்கள் இருக்குது. டெய்லி வந்து கொண்டே இருக்குது. ஸோ ஆனால் வெரிஃபைடான மைனிங் ஆப்ஸ் நாங்கள் பிடிக்கிறது கஷ்டம். இது வெரிஃபைடுன்னு சொல்லி 100% ஷுவர். என்னென்னா டெலிகிராம் தர மைனிங் ஆப். டெலிகிராம் தந்து இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்கேம் ஆகி போனதில் எங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இதுவும் ப்ராஃபிட் வரும்னு சொல்லி நாங்கள் நம்புவோம். என்றால் அவங்களுடைய ஓனருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே இந்த நோட் பிக்சல் வந்திருக்குது. மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க வித்தவுட் ஃபெயில். இதை பற்றின வேறு அப்டேட்கள் வருங்காலத்தில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய். தேங்க்யூ.